பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 347வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த 347வது நாளில் நேற்று ஹிஸ்புல்லாவின் மீது நடந்த ஒரு தாக்குதல் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. அதில் பேஜர் டிவைஸ் என்று சொல்லக்கூடிய நாமெல்லாம் உபயோகப்படுத்தி மறந்து போய்விட்ட ஒரு டிவைஸ், ஒரு மின்னணு சாதனம், அதனை இன்னும் ஹமாஸ் போராளிகள் பயன்படுத்தி வருகின்றார்கள். அதன் வழியாக கம்யூனிகேஷன் சேனல் என்று சொல்லக்கூடிய தகவல் தொடர்பு வழியாக நடத்திய தாக்குதலில் 11 பேர் இறந்திருக்கிறார்கள். 2750 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அதில் 200 பேர் சீரியஸாக இருக்கிறார்கள். அதிகமான மருத்துவ கவனம் தேவைப்படுகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அனைவரும் சிகிச்சை செய்யப்பட்டு வருகிறார்கள். இப்பொழுது பல்வேறு விதமான வதந்திகளுக்கிடையே ஹிஸ்புல்லா ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது. அதில் இது இஸ்ரேல் தான் இதற்கு பொறுப்பு, அதற்கு நாங்கள் அது எதிர்பாராத திசையிலிருந்து பழி வாங்குவோம் என்று சொல்லியிருக்கிறது. அல்லாமல் வேறு எதையும் நாங்கள் இப்பொழுது சொல்வதற்கு இல்லை. அடுத்து இந்த டிவைஸ் பெரும்பாலும் ஹிஸ்புல்லாவினுடைய போராளிகள் தான் உபயோகப்படுத்தினார்கள் என்பது கவனிக்கத்தக்கது. அதனால் காயம்பட்டவர்களில் பெரும்பாலானோர் ஹிஸ்புல்லாவுடைய போராளிகளாக அல்லது ஹிஸ்புல்லாவுடைய ஊழியர்களாக இருக்கலாம் என்பது கணிப்பு. ஆனால் ஹிஸ்புல்லா எல்லோட்டையும் நாங்கள் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி முழு தகவலையும் சொல்லுவோம். இப்பொழுது 2 முடிவுகள் தான். ஒன்று, இஸ்ரேல் தான் பொறுப்பு. 2வது, அதற்கு நாங்கள் பழி வாங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது போன்ற இழப்புகளை ஏற்படுத்தி விட்டதால் நாங்கள் காசாவில் போராடுகின்ற எங்கள் சகோதரர்களுக்காக, காசாவிலே மடிகின்ற எங்களுடைய சகோதரர்களுக்காக, வெஸ்ட் பேங்கிலே மடிகின்ற எங்களுடைய சகோதரர்களுக்காக, போராடுகின்ற எங்களுடைய சகோதரர்களுக்காக செய்கின்ற உதவிகளையும் அவர்களுக்காக போர் செய்வதையும் தடுத்து விடலாம் என்று இஸ்ரேல் நினைத்தால் அது தோற்று போகும் என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அடுத்தது, ஹிஸ்புல்லா வழக்கமான தாக்குதலில் எந்த குறையும் இல்லாமல் தாக்கியிருக்கிறது. அவற்றில் 12 இடங்களை 130 ராக்கெட்டுகள் கொண்டு தாக்கியிருக்கிறது. அதில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அல்லது அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக அல் அப்பாத் என்ற இஸ்ரேலிய இராணுவ தளத்தை அழித்துவிட்டு ஹிஸ்புல்லாவினுடைய போராளிகள் நிலம் வழியாக அந்த இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், நேற்று நடந்த தாக்குதலை ஒரு இஸ்ரேலுடைய ஒரு வழக்கமான தாக்குதலில் இருந்து வேறுபட்ட ஒரு தாக்குதலை எடுத்துக்கொண்டால், இது இஸ்ரேல் யுத்தத்தை தொடங்கிவிட்டது என்பதைத்தான், ஹிஸ்புல்லாவோடு யுத்தத்தை தொடங்கிவிட்டது என்பதை காட்டுகின்ற வகையில் தான் இருக்கிறது. அந்த வகையில் ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய இடத்துக்குள்ளால் புகுந்து விட்டது என்பதுதான் செய்தி. அல் அப்பாத் என்ற சைட்டுக்குள்ளால கிரவுண்ட் வார் உள்ள போயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு அவர்கள் நார்தன் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில், அதாவது லெபனானுடைய பார்டர்ல பல பகுதிகளுக்கு உள்ளால் புகுந்திருக்கிறார்கள் என்பதும் செய்தி. ஆக தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கி இருக்கிறது. அவர்கள் அதை மறுதளித்து அடித்து வெளியே தள்ளிவிட்டு இஸ்ரேலுடைய இடங்களை கைப்பற்ற தொடங்கி இருக்கிறார்கள். அடுத்தது, மனாரா வழக்கமாக குண்டு தாக்குகிற இடம், அதை தாக்கி இருக்கிறார்கள். அடுத்தது, கரான்டனா ஹில் என்று சொல்லக்கூடிய ஒரு மலைப்பகுதியில் இருந்த இஸ்ரேலிய இராணுவ தளவாடங்களை அழித்திருக்கிறார்கள். அடுத்தது, ஒரு அல் ஜோரா என்ற இடத்தில் பங்கர் என்று சொல்லக்கூடிய நிலத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்குள்ளால் இருந்த எல்லா இஸ்ரேலிய இராணுவத்தினரையும் தாக்கி இருக்கிறார்கள். இது ட்ரோன்ஸோ இது அல்ல, நேரடியாக சென்று தாக்கியதாக தெரிகிறது. அதனால் அங்கே நிலவழி தாக்குதல் தொடங்கிவிட்டது என்றே எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. எப்பொழுதுமே இஸ்ரேல் ரஃபாக்கு போகிறேன் என்று சொல்வதற்கு முன்னாலேயே அங்கே போய்விடும். அதை நாம் அந்த ரஃபா இன்வேஷன் நேரத்தில் சரியாக குறிப்பிட்டோம். ரஃபாக்கு போறாங்கிறான். ஆனால் ஏற்கனவே போய் ரஃபால குண்டு போட்டு நிறைய பேர் இறந்து கொண்டு இருக்கிறார்கள். 15 நாள் ரஃபாவுக்குள்ளால் ஆக்சுவலா போன
15 நாட்களுக்கு பிறகுதான் அவன் ரஃபாவை நான் தாக்கப் போகிறேன் என்று சொன்னான். அதே போல நிலவெளி தாக்குதலை ஆரம்பித்து அல் அப்பாதுங்கிற இடத்துல, அது பார்டர்ல உள்ளது, இவனும் போயிருக்கான். அவங்க அடிச்சு வெளியே தள்ளி இருக்காங்க. அதுக்கு பிறகு இஸ்ரேலோட சில இடங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். அடுத்தது கோலானி பிரிகேட்ஸ்னா இது ஸ்பெஷலா இஸ்ரேல் பெரிய அளவில் பயிற்சி கொடுத்து ஏற்படுத்திய இந்த படைப்பிரிவு 631 ரொமோத் நஃபாலில பேரக்ஸ் அதை மிசில் கொண்டுதான் தாக்கி இருக்கிறார்கள். அடுத்தது அல் ரிஹாப் ஆக்குபேஷன் சைட், அதையும் தாக்கி இருக்கிறார்கள். அடுத்தது வழக்கமாக தாக்குற அல் மியூட்டுலா சைட்டு, பர்கத் ரிசா, ருசிவத்துல் ஆலம், ரமத் நஃப்தாலி, கஃபுசுபா என்ற இடங்களையும், பையாத் பில்தா, ரம்யா சைட் என்று நேற்று 12 இடங்களை குறிவைத்து தாக்கி இருக்கிறார்கள். நிறைய அளவில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே ஒரு தரவெளி தாக்குதலை இஸ்ரேலும் அதற்கு எதிராக ஹிஸ்புல்லாவும் தொடங்கிவிட்டதாகவே தெரிகிறது. நான் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் சொன்னேன், ஹிஸ்புல்லாவினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத வேறொரு அமைப்பு லெபனானுடைய பார்டரில் 24 மணி நேரம் எல்லையில், லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கு இடையே உள்ள எல்லையில் 24 மணி நேரமும் பயிற்சி எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் காசாவில் ஏற்படுகின்ற ஒப்பந்தம் எங்களை கட்டுப்படுத்தாது, நாங்கள் இஸ்ரேலுக்கு உள்ளால் புகுவோம் என்று சொல்லியிருந்தார்கள். அவர்கள் இப்பொழுது உள்ளே புகுந்திருக்கிறார்கள். இதனிடையே ஹூத்திஸ் ஹிஸ்புல்லாவுக்கு நாங்கள் ஒரு 1000 போராளிகளை உங்களுக்கு தருகிறோம், நீங்கள் தரைவழி தாக்குதலில் தைரியமாக உள்ளே இறங்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக ஓரிரு தினங்களுக்குள்ளால் இந்த தரைவழி தாக்குதல் உக்கிரமடையும் என எதிர்பார்ப்போம். அடுத்தது ஹமாஸுக்கு வருவோம். ஹமாஸ் நேற்று இஸ்ரேலுடைய இராணுவ டேங்குகள், மெர்காவா டேங்குகளை பெரிய அளவில் தாக்கி இருக்கிறார்கள். அடுத்தது பிஐஜேயினுடைய கமாண்டர் ஒருவரை ரஃபாவில் கொண்டு விட்டதாக அல்லது ஷஹீதாக்கி விட்டதாக இஸ்ரேல் இராணுவம் அறிவித்திருக்கிறது. அவர்கள் அதை உறுதி செய்யவில்லை. ஆனால் இஸ்ரேல் இராணுவம் அதை மிக பெரிதாக பீட்டிக் கொள்கிறது. அது பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் என்ற அல் குஸ் பிரிகேடுடைய மிக முக்கியமான கமாண்டர் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்தது நேற்றும் ரஃபாவில் 2 ஆம்புஷ் இவங்க நடத்தியிருக்காங்க, அல்காசம் பிரிகேட்ஸ். 2 ஆம்புஷ்ல நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள். ஆனால் வழக்கம் போல இஸ்ரேல் குண்டுகளை அல் புரூஜ் என்ற அகதிகள் முகாமில் குண்டுகளை போட்டு அழித்திருக்கிறது. அதில் 24 பேர் இறந்திருக்கிறார்கள், 26 பேர் இறந்திருக்கிறார்கள். மொத்தம் ஷஹீதானவர்கள் 41,252, காயம்பட்டவர்கள் 95,497. இதில் 11,000 மாணவர்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள், 17,000 குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள், 173 பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள், 115 யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ், பல்கலைக்கழக பேராசிரியர்களும் ஆய்வாளர்களும் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இப்படி ஒரு பெரிய விலையை தந்து, ஆனால் ஹமாஸ் தன்னுடைய கரத்தை பலப்படுத்தி கொண்டது. இனி இன்னும் இங்கே ஹிஸ்புல்லாவினுடைய ஏரியாவில் நடந்த அந்த தாக்குதல், அதற்கு பேஜர் என்ற டிவைஸை பயன்படுத்தியது, இவற்றையெல்லாம் பார்த்து அமெரிக்காவினுடைய சில ஆய்வாளர்களால் ஒரு விஷயத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அது என்னவென்று சொன்னால், யஹ்யா சின்வரை எப்படி விட்டு வைத்திருக்கிறீர்கள்? 2வது சுல்தான் சலாவுதீன் அய்யூபி என்று அறியப்படுகின்ற யஹ்யா சின்வர் எதுவும் எலக்ட்ரானிக் டிவைஸை பயன்படுத்தாமல் இருக்கிறாரா? அவர் எப்படி தப்பித்து கொண்டு இருக்கிறார் என்று மிகுந்த கவலையோடு அதை ஒரு கட்டுரையை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதில் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், யஹ்யா சின்வர் அவருக்காகவே ஒரு டிவைஸை, அவருக்காகவே ஒரு தனி கம்யூனிகேஷன், அதாவது தொலைத்தொடர்பு விஷயத்தை வளர்த்து கொண்டார். அவர் இஸ்ரேலுடைய சிறையில் 20 வருடம் இருந்தார் அல்லவா, அந்த காலகட்டத்தில் வளர்த்தது. 2வது, அவர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் இப்ப அறவே பயன்படுத்துவதில்லை, மின்னணு இயந்திரங்களை அறவே பயன்படுத்துவதில்லை, அதனால்தான் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று ஒரு பெரிய கவலையை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு யஹ்யா சின்வர் துரத்தப்படுகிறார். அவர் கவனக்குறைவாக இருந்தால் இதே போன்ற ஒரு அதிர்ச்சி தகவல் ஒருவேளை வெளியே வரலாம். அடுத்தது, இஸ்ரேலுடைய முன்னாள் காசா டிவிஷனுடைய தலைவர், ஃபார்மர் இஸ்ரேலி கமாண்டர் ஆஃப் காசா டிவிஷன் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால்,
நாம் தோற்றுவிட்டோம். இதை இப்போ இஸ்ரேலுடைய கேபினட்டும் ஒத்துக்கிடுது. ஹமாஸுடன் காசாவில் நாம் தோற்றுவிட்டோம். காசாவினுடைய பல சிட்டி என்று சொல்லக்கூடிய நகரங்களையும் ஹமாஸ் நிர்வகித்து வருகிறது. அவர்களுடைய ஆள்கை கீழ் இருக்கிறது. அதனால் காசாவில் யுத்தம் முடிந்து நாம் வெளியே வந்த பிறகு, அவர் அப்படியே சொல்லார், நம்ம வெளியில வந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. நாம் வெளியே வந்த பிறகு ஹமாஸ் வேறு யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு, வேறு யாரும் அவர்களை சவால் விட முடியாத அளவுக்கு பலம் பெற்ற ஒரு அமைப்பாக காசாவை ஆட்சி செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதனிடையே நேற்றும் அஸ்கலான், சொர்தாத் என்ற இடங்களை ஹமாஸ் போராளிகள் தாக்கியிருக்கிறார்கள். அங்கிருந்த குடியிருப்புகள் சில காணாமல் போய்விட்டன, சில எஞ்சி இருந்தவை இடிக்கப்பட்டு விட்டன. அடுத்தது வெஸ்ட் பேங்குக்கு வருவோம். மேற்கரையில் ஹமாஸ் ஃபைட்டர்ஸ் நேற்றும் தொடர்ந்து சண்டையிட்டு இருக்கிறார்கள், பலரை அழித்திருக்கிறார்கள், பல இஸ்ரேலிய இராணுவத்தினரை அழித்திருக்கிறார்கள். அங்க நடந்த ஒரு ஸ்பெஷல் இன்சிடென்ட் என்னன்னா, ஒரு இஸ்ரேலுடைய இராணுவ கிட்டங்கியை போராளிகள் குழுக்கள் போய் அப்படியே கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். நிறைய ஆம்சம் எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க இருந்த பாதுகாப்பாளர்களோடு வந்த சண்டையில் அவர்களை வீழ்த்தி விட்டு மொத்தமாக அந்த ஆயுதங்களை எடுத்து சென்று விட்டார்கள். அதனால் இப்பொழுது ஆயுதங்களை யார் யார் எடுத்து சென்றார் என்று தேடுகின்ற வேட்டை நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் ஒரு சகோதரியை கைது செய்திருக்கிறார்கள். அந்த சகோதரி ஒரு போராளியின் மனைவி என்று அறியப்படுகிறது. அதில் பல சகோதரிகள் அங்கே போராடுகிறார்கள். காலிடா ஜொனார் என்ற ஒரு சகோதரி, அப்லா சராதத் என்ற இன்னொரு சகோதரி, சதாதத் என்ற இன்னொரு சகோதரி, 2 பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் போராளிகளுக்கு பயிற்சி கொடுக்கிறார்களாம். இது என்னன்னு ஒன்றும் புரியல. அப்புறம் நேற்று அந்த இராணுவ தளவாடங்களை கொள்ளையடித்ததில் நிறைய பெண் போராளிகளும் அதில் கலந்து கொண்டார்கள் என்ற அதிர்ச்சி தகவலை இஸ்ரேலிய இராணுவம் சொல்லி கொண்டிருக்கிறது. அதனால இப்ப கேலண்டுக்கும் நத்தியானுவுக்கும் ஒரு சண்டை. நேற்று ஹிஸ்புல்லாவில் நீங்க பெரிய தாக்குதல் நடத்திட்டேன்னு ஒன்றும் பெருமை பீத்தாத. நம்ம ஹிஸ்புல்லா கூட சண்டைக்கு போனால் நம்ம எதையுமே பாதுகாத்துக்கிட மாட்டோம். முதல்ல ஹமாஸ்கிட்ட இருந்து, காசால இருந்து வெளியில வர்றதுக்குள்ள வழிகளை பார்ப்போம். நீ கையெழுத்து போட்டு ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாகத்தான் அது வெளியே வர முடியும் என்று அவர் நத்தியானுவிடம் சொல்லி இருக்கிறார். அது பெரிய சண்டையாக வளர்ந்திருக்கிறது. ஆக இந்த யுத்தம் இனி இஸ்ரேலுடைய ஹூத்திஸுக்கு மேலான பழிவாங்குதல். ஹூத்திஸ் நேற்று சும்மா இருக்குல்ல, மெடிட்டரேனியன் சீல வந்த ஒரு இஸ்ரேலிய கப்பலை தாக்கி இருக்கிறார்கள். ஆகவே இனி ஹூத்திஸ் மீது இவங்க தாக்குதல், அதுக்கு ஹூத்திஸ் செய்யக்கூடிய ஏற்பாடு. அவங்க ஏற்கனவே மக்கள் அலர்ட் பண்ணிட்டாங்க. நீங்க தியாகங்களுக்கு தயாராக இருங்கள், இது அல்லாஹ்வுக்காகவும் பாலஸ்தீனில் உயிரிழந்த 41,000 சகோதர சகோதரிகளுக்காகவும் இருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். இங்கேயும் ஹசன் நஸ்ருல்லா அக்டோபர் 7, 9 2023 பேசுகின்ற போது இந்த சகோதர சகோதரிகளிடம் சொன்னார், நாம் இதில் தலையிடும் போது, இந்த யுத்தத்தில் இறங்கி நமது காசா போராளிகளுக்கு, பாலஸ்தீன முஸ்லிம்களுக்கு உதவி செய்யும் போது நாமும் பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் என்று சொன்ன நேரத்தில் அங்கு குழுமி இருந்த மக்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார்கள். இப்பொழுது ஒன்றும் குறைந்து போகவில்லை. லெபனான்ல 1 லட்சம் பேர், லெபனான் இஸ்ரேல் பார்டர்ல 1 லட்சம் மக்கள் அங்கிருந்து காலி செய்துவிட்டு வேறு இடங்களுக்கு போயிருக்கிறார்கள். உங்களுக்கு நேற்று நம்ம ஒரு தகவல் பார்த்தோம். ஹூத்திஸோட அறிக்கையில 20 லட்சம் பேர், ஹூத்திஸோட தாக்குதலில் 20 லட்சம் பேர் டெல்லவீவ், பென்கரியர், டெல்லவியில இருந்து ஜெருசலம் வரைக்கும் அலைக்கழிக்கப்பட்டார்கள்னு. காசாவுடைய பாப்புலேஷனே 20 லட்சம் தான். அந்த மக்களில் பெரும்பாலினர் இருக்க இடம் இல்லாமல் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். எதெல்லாம் சேஃப் சோன்னு சொல்லானா அதை குண்டு போட்டோம். அதே மாதிரி ஒரு நிலையில் 1 லட்சம் பேர், அங்க 2 லட்சம் பேர் அப்படி நிரந்தரமான இடம் இல்லாமல் அலைகிறார்கள் என்று காசாவிலே சொன்னால், 1 லட்சம் பேர் லெபனானுடைய எல்லையிலும் வேறு இடங்களுக்கு மாறி இருக்கிறார்கள். காசால எங்க போனாலும் குண்டு போடுறான். லெபனானை பொறுத்த வரைக்கும் வேறு இடங்களுக்கு போய் விடுகிறார்கள். ஆக தியாகங்கள் செய்யாமல் இந்த யுத்தம் இல்லை என்பதை இவையெல்லாம் நினைவுறுத்தும். ஆகவே நீங்கள் இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.